வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவ சமயத்தின் பெருமைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே சைவ சமய குரவர்களில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியவர் திருஞான சம்பந்த பெருமான். அதற்கு அடுத்து நாம் காணக்கூடியவர் திருநாவுக்கரச பெருமான். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம அருளாளர்களுடைய வரலாறெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு செய்தி, ஒரு வரலாறு அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த செல்வம் என்பது அளவிடற்கரியது. நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அரும் பெரும் கொடைகளை நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய தவத்தினாலும் இறைவன் மீது கொண்ட அன்பினாலும் இறைவனை கண்டார்கள், வணங்கினார்கள், உணர்ந்தார்கள். அதை அவர்களோடு விட்டு போகாம அவர்கள் சிவத்தை கண்டு நமக்கு அந்த சிவத்தை காட்டினார்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா அவங்க நமக்கு கொடுத்த கொடை என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அற்புதமானது. இப்போ அவர்களை நாம் நாள்தோறும் வணங்கக்கூடிய இடத்தில் குருமார்களாக அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அப்படித்தான் திருநாவுக்கரச பெருமானும். திருநாவுக்கரசருடைய அந்த வடிவத்தை அழகாக சொல்லணும். தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு பாடலில், அந்த பாடலை சொல்லும் போதே அவருடைய வடிவம் என்ன அப்படின்னு நம்ம கண்முன்னே வர்றது போல் அற்புதமாக அழகு தமிழில் பாடியிருப்பார். எங்கே அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமானை பார்க்கறதுக்காக திருநாவுக்கரச பெருமான் போகிறார். அவருடைய வரலாறை நம்ம முறையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அவருடைய வடிவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடலில் பார்த்தா எப்படி இருக்கும், தமிழால் ஒரு உருவத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், அப்படி நாம் பார்க்கணும். திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் ஞானம் பெற்று பதிகம் பாடினார் என்பதை கேள்விப்பட்டு அப்பர் பெருமான், அப்போ அவருடைய பேர் திருநாவுக்கரசு தான், இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா சீர்காழிக்கு போகிறார். சீர்காழியில் எழுந்தருளும் போது அவருடைய வடிவத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்படி காட்டுகிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப் படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. அவருடைய வடிவத்தை ரொம்ப அழகாக சொன்னார். அற்புதமான பாடல், இன்னொரு பாடலில் வரும். ஆனால் இந்த பாடல் ரொம்ப அற்புதமானது. அப்பேற்பட்ட திருவேடத்தோடு, திருமேனியில் அசைவோடு, கந்தையோடு, கை உழவாரப்படையோடு இப்படித்தான் அப்பர் பெருமான் இருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை நம்ம எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி வரையலாமா? இல்லை. தெய்வ சேக்கிழார் பெருமாள் இந்த பாடல் போதும் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அடையாளத்தோட. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் தான் அப்பர் பெருமான். அவருடைய அந்த திரு அவதாரத்தையும் அவருடைய வரலாற்றையும் சற்று சிந்திப்போம். முதல்ல நாம் அருளாளர்களுடைய வரலாற்றை சிந்தித்த பிறகு அவர்களை இன்னும் சிறப்பாக அவர்கள் அருளிய பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படித்தான் இந்த முறையை நாம் பின்பற்றி வர்றோம். அதில் அப்பர் பெருமான அறிமுகப்படுத்துகிற தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, தெய்வ சேக்கிழார் பெருமானையை தொடர்ந்து நமக்கு நாயன்மார்களுடைய வரலாற்றை, திருமுறையினுடைய வரலாற்றை மிக சிறப்பாக உறுதியாக கொடுத்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். பெரிய புராணத்தை சொல்லும்போது அது ஒரு ஆவணப்படுத்திய நூல். தமிழ்நாட்டின் வரலாற்றை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை, ஊர்களை, ஊரில் இருந்த அந்த இயற்கை வளங்களை, தமிழ் அமைப்பை, இது எல்லாத்தையுமே ஒரு நாட்டை அவ்வளவு அழகாக ஆவணப்படுத்தி கொடுத்த ஒரு நூல் பெரிய புராணம். அதை நம்ம மறுக்கவே கூடாது. ஏன்னா பக்தி இலக்கியம் அப்படிங்கிற பார்வையில் அது ஒரு இறை வழிபாட்டு நூல், இறைவனை வணங்குவதற்காக வச்சுட்டாங்க, இறைவனை வணங்கியவர்களை போற்ற நூல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. இது இந்த தமிழ்நாட்டினுடைய ஆவணத்தை ஆவணப்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு சிறந்த ஒரு காப்பியம் பெரிய புராணம் தான். அந்த பெரிய புராணத்தில் தான் நாயன்மார்களுடைய வரலாற்றை, நாயன்மார்களில் திருநாவுக்கரச பெருமான் வரார், திருஞான சம்பந்த பெருமான் வராரு, சுந்தரமூர்த்தி பெருமான் வராரு. இப்போ இவர்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்றால் அவர்கள் பாடிய பதிகம் எந்த நேரத்தில் இவர்கள் பதிகம் பாடினார்கள், எந்த ஊரில் பாடினார்கள், எந்த சூழலில் பாடினார்கள், இது எல்லாத்தையும் பெரிய புராணத்தின் மூலமாக தான் ரொம்ப தெளிவாகவே அறிந்து கொள்ள முடியும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். மணிவாசக பெருமான் பெரிய புராணத்தில் இடம்பெறாததுனால அவரை நாம் வாதவூர் அடிகள் புராணத்திலேயோ இன்னும் பிற நூல்களையோ பார்க்க முடியும். மற்றபடி இவங்க மூவரையும், சமய குரவர்கள் மூவரையும் பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாகவே சிறப்பாகவே நாம் பார்க்க முடியும். அப்படித்தான் திருநாவுக்கரச பெருமானுடைய அந்த புராணத்தை தொடங்கும் பொழுது, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாழ வருஞான தவமுனிவன் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமம் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான்
அவருடைய பெருமையை என்னால் சொல்ல முடியுமா என்றே தொடங்குகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். திருநாவுக்கரச பெருமான் முற்பிறவில எப்படி இருந்தார் என்பதை சிவபெருமானே நமக்கு சொல்வதாக பெரிய புராணம் காட்டும். ஏன்னா நம்ம பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த பிறவி வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடுவார். அப்படின்னா இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா நேரடியாக இந்த பிறவியே நமக்கு உடனே நேரடியாக வரல. நாம் பல பிறவிகள் நம்ம எடுத்திருக்கலாம், பல உயிர்களாக இருந்திருக்கலாம். பல உயிர்கள்னா மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவ்வளவு பிறவிகள் இருக்குது. நம்ம சைவ சமயம் இதையெல்லாம் நமக்கு தெளிவாக காட்டி கொண்டு தான் இருக்கின்றது. அப்படி திருநாவுக்கரச பெருமான் முற்பிறவில எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது வாகீச முனிவராக கைலை மலையில் தவம் ஏற்றி கொண்டிருந்தாராம். அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டாரு, அப்போதான் இந்த ராவணன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராவணன் கைலை மலையை பெயர்த்தி எடுக்கின்ற தருணம், இறைவன் திருவிரலால் ஊன்றலும் ராவணன் ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாமல் முடங்கி போயிருக்கும்போது அந்த நேரத்தில் உதவி செய்தவர் வாகீச முனிவராக இருந்தவர். இறைவனுக்கு இசை மிகவும் பிடிக்கும், நீ அதனால் பாடின அப்படின்னா இறைவன் மகிழ்வார், உனக்கு அருள் கொடுப்பார்னு அந்த சொன்னதுனால அந்த வினையின் காரணமாக தான் இவருக்கு பிறவி ஏற்பட்டதா நம்ம புராணம் சொல்லும். ஆனால் யோசித்து பாருங்க, கைலை மலையிலிருந்து ஒருவர் பூமிக்கு வந்தால் அவர் வெறும் தண்டனையால் மட்டும் வரமாட்டார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கைலையிலிருந்து ஒருவர் நிச்சயமாக பூமிக்கு தண்டனையின் காரணமாக வர முடியாது. அதை ஒரு காரணமாக வைத்து நாம் உய்ய வேண்டி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் உய்ய வேண்டி இறைவன் நடத்தக்கூடிய ஒரு திருவிளையாடலாக நாம் பார்க்கணும். ஏன்னா பொதுவாக நமக்கு ஒரு எண்ணம் உண்டு, ஏதாவது அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க, நாமெல்லாம் எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, நான் இப்போ பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பா, அவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக போகும். அருளாளர்களே நாம் அப்படி பார்க்கக்கூடாது. இறைவன் அருளாளர்களை இந்த பூமிக்கு வர வைத்தான் என்றால் அது காரணமாகத்தான் இருக்கும். அந்த காரணம் வேற ஒன்றும் கிடையாது, அது நமக்காக தான். அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போ அப்படி இருக்கும்போது திருநாவுக்கரச பெருமான் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா நடுநாடுன்னு சொல்லக்கூடிய திருமுனைப்பாடி நாடு. இந்த நாட்டினுடைய சிறப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது ஆளாள சுந்தரரும் அறந்தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் அவதரிக்கிறதுனால இந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை எப்படி சொல்ல முடியும், எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அருளாளர்கள் பெரியவர்கள் பிறக்கின்ற அந்த நிலத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கின்றது என்றால் அவங்களுடைய பெருமை எப்பேற்பட்டது. இந்த நாடு எதனால் ஒரு நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, எந்த நிலம் உயர்ந்த நிலம், எந்த நாடு சிறந்த நாடு என்றால் எந்த நாட்டில் நல்லவர்கள் வாழ்கிறார்களோ, சிறந்த தவமுடையவர்கள் சிறந்த அறிவுடையவர்கள் வாழ்கிறார்களோ அந்த நாடு தான் சிறந்த நாடு. எந்த நாட்டில் பணம் அதிகமாக இருக்கின்றதோ, எந்த நாட்டில் பெரிய பேரரசு இருக்கின்றதோ அதெல்லாம் முக்கியம். எந்த நாட்டில் நல்ல மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த நாடு தான் அது சிறந்த நாடு, சிறப்பானது அப்படிங்கிறத ஔவை பிராட்டியார் அற்புதமாக நமக்கு சொல்லுவாங்க. அப்படி திருநாவுக்கரச பெருமான் அவதரிக்கக்கூடிய அந்த திருமுனைப்பாடி நாடுங்கிறதே அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததான். அப்பரும் ஆளாள சுந்தரரும் இந்த திருமுனைப்பாடி நாட்டில் தான் அவதரிக்கிறாங்கன்னா இந்த நாட்டினுடைய சிறப்பை நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அதோட அந்த நாட்டில் அவர் பிறக்கக்கூடிய ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லும்போது ஏன் இதெல்லாம் முன்னாடி சொல்கிறோம் அப்படின்னா அப்பர் பெருமானுடைய சிறப்புகளை நம்ம தொடர்ந்து நிறைய பார்க்க போகிறோம். ஆனால் அவர் அவதாரம் செய்யக்கூடிய இடத்தையே இவ்வளவு சிறப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் அப்படின்னு சொல்லுவார். திருவாமூர் தான் அவர் பிறந்த ஊர். அந்த திருவாமூரை ரெண்டு விதமாக இருக்குது. திருவாய்மூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, திரு ஆமூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இரண்டையுமே நாம் மாற்றிக்க கூடாது. இவர் பிறந்தது திரு ஆமூர். திருவாய்மூரில் இறைவன் இவரை வரவழைத்து அருள் செய்தார். வாய்மூருக்கே வா என்று தேவாரத்திலே பாடுவார். அப்போ அப்படி அந்த திருவாமூருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஏன் அதுக்கு திருவாமூர் அப்படின்னு பேர்னா திருவாகிய ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ நெறியாகிய சிவத்தை பெருக்கக்கூடிய, இப்போ தெய்வ நெறி என்பது என்ன, சைவ சமயம். அந்த சைவ சமயம் என்ன தரும் அப்படின்னா எல்லா உயிர்களிலும் சிவத்தை பெருக்கும், சிவமாம் தன்மையை கொண்டு சேர்க்கும். அப்பேற்பட்ட திருவருள் நிறைந்த ஊர் தான் திருவாமூர். அங்கே தான் அப்பர் பெருமான் அவதாரம் செய்கிறார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். இப்போ நாவுக்கரச பெருமான் அவதாரம் செய்த ஊரே இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அவருடைய சிறப்பு என்ன, அப்படி தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்பர் பெருமான் நல்ல
புகழனார் மாதினியர் அப்படிங்கிறவங்களுக்கு அருந்தவ புதல்வராக பிறக்கிறார். அவருக்கு முன்னாடியே திலகவதியார் அப்படின்னு அவங்களுடைய அக்கா தமக்கையார் வந்து பிறந்துட்டாங்க. அவங்க பிறந்து சில ஆண்டுகள் கழித்து திருநாவுக்கரச பெருமான் பிறக்கிறார். பிறந்த உடனே அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன அப்படின்னா மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயர். இயல்பாகவே அவருடைய பெயரே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மருள் அப்படின்னா மயக்கன்னு வச்சுக்கோங்களேன், இருள். அதை நீக்கியார், அதை நீங்கி வரக்கூடியவர், நீக்கக்கூடியவர். பின்னாடி நமக்கெல்லாம் அந்த மருளை நீக்கக்கூடியவராக அவர் திகழப் போகிறார் என்பதால பிறந்த உடனே அவருக்கு பெயரே அவ்வளவு அற்புதமாக வைக்கின்றார்கள். அப்படி நடக்கும்போது அவங்க தமக்கையாருக்கு நல்லா வளர்ந்து வர்றாங்க. இவரை வந்து நல்ல சிறந்து படிக்க வைக்கிறாங்க. நிறைய பொருள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்போ கல்வி என்பது அன்றைய சூழல்லையே அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அன்றைக்கு சூழல் வேறு. அப்போ அப்படி வந்த உடனே தமக்கையாருக்கு திருமணம் பண்ணுறதுக்காக நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணிவிட்டு அவர் போருக்கு போகிறாரு. கலிப்பகையார் போருக்கு போன உடனே அவர் போர்லேயே இறந்து போய் விடுகிறார். அப்போ அவங்க தாய் தந்தை அவங்களும் இறந்துடுறாங்க. இந்த வரலாறெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திலகவதியார் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தாய் தந்தையரும் இறந்தாச்சு, திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டவரையும் போயிட்டார், இதற்கு மேலே நாம் ஏன் உயிர் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட துணியும் போது மருள்நீக்கியார் குழந்தை போய் அவங்க அக்காவுடைய காலை பிடித்துக்கிட்டு, அக்கா யாருமே இல்லை, நீ மட்டும் தான் இருக்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களும் போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதனால் வரைக்கும் யாருக்குமே இதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடாதுன்னு நினைத்தவங்க தன்னுடைய தம்பிக்காக உயிர் வாழணும் அப்படின்னு உயிரை தாங்கி வாழ்ந்தாங்களாம். ரொம்ப அற்புதமாக அந்த பாடலெல்லாம் பெரிய புராணத்தில் வரும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை படிங்க. அப்படி வந்தவுடனே அப்படி வாழ்கிறாங்க. மருள்நீக்கியாருக்கு ஒரு எதுலையுமே பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. என்ன எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே அப்படி போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா சமண சமயத்தை தழுவிட்டார். சமண சமயத்துக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அவர் சாதாரணமாக இல்லை, அதில் சிறந்து விளங்கி தருமசேனர் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டத்துக்கே வர்றார். நாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றில் அவருக்கு அந்த பெயர்களை நாம் பார்க்கணும். முன்னாடி அவர் முனிவராக இருக்கும்போது அவருக்கு பேர் கைலையில் வாகீசர். அதன் பிறகு திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து திருவாமூரில் பிறக்கும்போது அவங்க தாய் தந்தையர் வைத்த பேர் மருள்நீக்கியார். அதற்கு பிறகு சமண சமயத்தில் போய் சிறந்தவராக மாறும்போது அவருடைய பெயர் தருமசேனர். அதன் பிறகு மறுபடியும் சமயத்துக்கு வரும்போது இறைவன் கொடுத்த பேர் தான் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்த பெருமானை பார்க்கும் பொழுது அவர் கூப்பிட்ட பெயர் அப்பர் அப்படின்னு கூப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 5 பெயர்கள் இப்படி வைத்ததா இருக்கும். அதன் பிறகு அவருக்கு தமிழ் மொழி தலைவர், தாண்டக வேந்தர், இப்படிலாம் பல பெயர்கள் இருந்தாலும் இந்த 5 பெயர்களை நம்ம பார்க்கணும். வாகீசர், மருள்நீக்கியார், தருமசேனர், திருநாவுக்கரசர், அப்பர். இது 5 ஒரு பஞ்சாசரம் மாதிரி அப்படி அவருடைய பெயரே அப்படி தான் அமையும். அப்போ அப்படி அவர் அங்கே இருக்கும் பொழுது அவங்க தமக்கையார் யாருக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க? உயிர் போகிற உயிரை பிடிச்சது வந்து தன்னுடைய தமையனாருக்காக தான் இருந்தது. ஆனால் அவர் சமண சமயத்துக்கு போனதுக்கப்புறம் இறைவனிடம் ஒரு பெரிய வழிபாடு செய்கிறாங்க. எங்கே போய் அப்படின்னா திரு அதிகை வீரட்டானம், இன்னைக்கு பன்ருட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில், அட்ட வீரட்ட தலத்தில் ஒன்று. இப்போ அங்கே இருக்கும்போது அம்மா வந்து காலையில் அதிகாலை எழுந்து போய் கோயிலில் திரு அழகிடுதல் அப்படின்னா பெருக்கிறது, பெருக்கி தூய்மைப்படுத்தி மெழுகுதல் அப்படின்னா சாணத்தால் மெழுகுதல். அதுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து அதை தன்னுடைய கைகளால் கட்டி அதன் பிறகு அபிஷேகத்துக்கு தேவையான மஞ்சள் நீர் கொடுத்து இப்படியெல்லாம் முக்கியமாக திருத்தொண்டு தொடர்ந்து செய்துக்கிட்டே அதிகாலையே அவங்க திருப்பள்ளி எழுச்சி காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே செய்துக்கிட்டு அவங்க ஒன்றை மட்டும் தான் விண்ணப்பம் செஞ்சாங்க. என் உடன் பிறந்தான் மறுபடியும் சைவ சமயத்துக்கு வரணும், உன்னை வணங்கக்கூடிய அந்த நெறிய கொடுக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, அவர் சமயத்திலேருந்து போயிட்டு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கும். அவ்வளவு வருஷமும் தன்னுடைய தம்பிக்காக அவங்க வந்து இறைவனிடம் தொடர்ந்து திருத்தொண்டு செய்து கொண்டு வழிபாடு செய்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்பரை திருத்தொண்டராக பார்க்கிறோம். கை உழவாரம் வைத்தவரா, அதற்கு காரணமே அது யாரிடம் வந்தது என்றால் அவங்களுடைய தமக்கையார் திலகவதியாரிடம் இருந்து தான் வந்தது. அவங்களுடைய வரலாற்றை நாம் தனியாக பார்க்கணும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். அவங்கள சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் திரு அணைய திலகவதியார், மகாலட்சுமி போன்றவர் என்று அற்புதமாக, மகாலட்சுமிக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். அப்படி அவங்க வேண்டுதலுக்கு இறங்கி அப்போ சுவாமி வந்து கனவுல சொல்வார், இவ்வளவு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய தொண்டு உன்னதமானது, சிறப்பு வாய்ந்தது. ஆனால் உடனே அருள் செய்யாமல் இறைவன் இவ்வளவு வருஷம் கழித்து அருள் செஞ்சால் என்ன அப்படின்னு ஆகும் இல்லையா, அதுக்கு இறைவனையும் பதில் சொல்கிறாரு.
உன்னுடைய உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி தவம் செய்தான், ஒரு காரணத்தினால இவ்வளவு நாள் தாழ்த்தணும், இப்போ சூளை கொடுத்து நம்ம ஆட்கொள்ளும் அப்படின்னு இறைவன் பத்தா பத்தற்கு அருள் செய்வன் போல விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்குவார் போல திலகவதி அம்மையாருடைய வேண்டுதலுக்கு இறங்கி அருள் செய்வார் போல அப்போ சொன்னார். அப்பதான் அப்பர் பெருமான் சமண சமயத்தில் அங்கே தர்மசேனராக இருக்கும் பொழுது அவருக்கு சூளை நோய் அப்படின்னா பெரிய வயிற்று வலி. அந்த வயிற்று வலியே தன்னுடைய பதிகத்திலே அவர் முதல் பதிகத்திலே அந்த வயிற்று வலி என்னென்னலாம் செய்தது அப்படிங்கிறத அவர் பதிகமாகவே பாடுவார். அப்போ வந்த உடனே அங்கே உள்ள சமணர்கள் அவங்கெல்லாம் ஏதோ மந்திரம் பண்ணுறாங்க, மருந்து இதெல்லாம் கொடுத்து எதுவுமே சரியாகலைன்னு சொன்னோன்னே அப்போ தான் அவருக்கு தன்னுடைய தமக்கையார் நினைவு வருது. யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட அவருக்காக தான் உயிரையே வச்சுருந்தாங்க, வரவே இல்லை தன்னுடைய தம்பி, அப்படியே சமணத்துக்கு போயிட்டு அக்காவை பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க போனால் அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை. அம்மையார் அன்பே வடிவானவங்க இல்லையா, இவங்களுடைய வேண்டுதலே இதானே, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஊட்டுவான் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர், சமையல் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, எவ்வளவு அழகான பெயர். வேலைக்காரங்கன்னு கூட தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லாமல் ஊட்டுவான் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க, தாய்க்கு நிகராக சொல்கிறாங்க. அப்போ அவர் அவங்க தமக்கையார் திலகவதியார்கிட்ட தகவல் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு ரொம்ப சூளை நோய் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை வர சொன்னான்னு சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க, எப்படி சொல்ல, நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு தான் அக்கா ஞாபகம் வந்ததா, வரவே தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வர முடியாது, அவரை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் சொன்ன உடனே அவர் சமண சமயத்தில் அந்த ஆடையை மாற்றி வெள்ளாடையை முற்றுமாக சுற்றி கொண்டு அப்படியே திரு அதிகைக்கு தன்னுடைய அக்காவுடைய திருவடியில் விழுந்த உடனே அவங்க திருநீர் கொடுப்பாங்க. திருவாளன் திருநீர் அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வரலாறே விரித்து சொல்லலாம், ரொம்ப அதிகமாகும். நம்ம தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். அதை கொடுத்த உடனே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாவுக்கரச பெருமானுக்கு குருநாதர் அவங்களுடைய தமக்கையார் திலகவதியார் தான். திருநீர் கொடுத்து பூசின உடனே அவருக்கு அந்த வயிற்று வலி போயிடுச்சு. வயிற்று வலி போன உடனே தன்னுடைய தம்பியை கூட்டிக்கிட்டு திருக்கோயில் திரு அதிகை வீரட்டநாதரை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க எப்படி போனாங்களாம், தோண்டியும் திரு அழகும் தோண்டியும் மெடுக்கும் எடுத்துக்கொண்டு போனாங்களாம். எப்போதும் எப்படி திருத்தொண்டு செய்வதற்காக திருக்கோயிலுக்குள்ள போவாங்களோ அதே போலதான் அன்றைக்கும் அவங்க போனாங்க. அப்படின்னா தன் தம்பி வந்தாச்சு, அந்த கொண்டாட்டம் எதுவுமே இல்லை, நல்ல நெறி கிடைத்து விட்டது. ஆனா தொண்டிற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவங்க பலனை எதிர்பார்த்து திருத்தொண்டு செய்யவில்லை. பலனை எதிர்பார்த்து அந்த அம்மா திருத்தொண்டு திலகவதி அம்மையார் செய்திருந்தா அவங்க தம்பி வந்ததுக்கு அப்புறம் இறைவனுக்கு நன்றி சொல்வணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்பவும் தன்னுடைய கையில் தோண்டினா ஒரு பாத்திரம், பல விதமான திருத்தொண்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய தொண்டு என்ன காட்டுது, தொண்டு என்பது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது என்பது குறிப்பால் அன்றைக்கே அப்பர் பெருமானுக்கு உணர்த்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அப்போ தான் இறைவனை காட்டினதுக்கு பிறகு அப்போ தான் அற்புதமாக முதல் பதிகம் நாவுக்கரச பெருமான் பாடுகிறார். கூற்றாயினவாறு விளக்கையிலீர் கொடுமை பல செய்தனம் நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிடம் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலம் வீரட்டான துறை அம்மானே என்று முதலாக பாடிய பதிகம் இதுதான். இப்படித்தான் நாவுக்கரச பெருமான் மீண்டும் சைவ சமயத்திற்கு பதிகம் பாட தொடங்கினார். பதிகம் பாடுவதோடு அவர் எடுத்துக்கொண்ட இன்னொரு இது என்ன அப்படின்னா திருத்தொண்டு. அப்பரை நம்ம எப்போதும் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவரை ஒரு உழவார படையாளியாக பார்ப்போம். அவருடைய கையிலிருந்து உழவாரம் இல்லாமல் அவருடைய உருவத்தை நம்மால் எப்படி முருகப்பெருமானை வேலோடு பார்க்கின்றோமோ அதுபோல அப்பர் பெருமானை உழவாரத்தோடு தான் பார்ப்போம். அப்படி திருத்தொண்டு. இப்படித்தான் அப்பர் பெருமானுடைய நம்ம ரொம்ப நிறைய சொல்லாமல் கொஞ்சம் வேகமாக நேரத்திற்கு ஏற்றார் போல சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நாம் இன்னும் கூடுதலாகவே நிறைய பார்க்க போகிறோம். இன்னொன்று, அப்பர் பெருமானுக்கு கிடைத்த அந்த தொண்டு இருக்கு இல்லையா, அது எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா தன்னுடைய பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள், பெற்றோர் போயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பாதுகாப்பாக யார் இருப்பாங்க, அவங்களுடைய தமக்கையார். நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் தான் அப்பர் பெருமான் பிறந்தார்.
அவருடைய சொத்து அவங்களுக்கு வரும் இல்லையா? அதுபோல அப்பர் பெருமானுக்கு பரம்பரை சொத்து போல திலகவதி அம்மையார் கொடுத்தது எதை அப்படின்னா திருத்தொண்டை தான் கொடுத்தாங்க. தன்னுடைய தமக்கு யார் வழிகாட்டிய அந்த அற்புதமான வழிகாட்டல் அவருக்கு அவர் மூலமாக இந்த உலகத்திற்கே அவர் செய்த தொண்டு என்பது என்ன? பார்வாழ திருவீதி பணி செய்வார்னு தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்வார். இந்த உலகமெல்லாம் வாழ்வதற்காக ஒருவர் தொண்டு செய்வார், பணி செய்வார் அப்படின்னா அது அப்பர் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படித்தான் அப்பர் பெருமானுடைய இந்த வரலாறே தொடங்குகிறது. தொடர்ந்து அப்பர் பெருமானின் சிறப்பையும் அவர் பாடிய பதிகங்களின் சிறப்பையும் இன்னும் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி.